ஃபஸ்ட்டு டே ஒர்க்கில் அதனால் காலைல எந்திரிச்ச உடனே ஒரு பயத்திலே கீழே வந்துட்டாங்க. ஐயையோ! எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகணும் அப்படின்றதுனால. எனக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க. லஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாஃப் எல்லாம் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் பசங்களுக்கும் இவங்களுக்கும் தான் சமைச்சு வைக்கணும். முள்ளங்கி சாம்பார் வச்சிருந்து ரசம் வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கடகடன்னு சமையல் வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிட்டேன். இன்ஸ்டா பாட்டிலே பருப்பெல்லாம் வச்சுட்டு போனேன்னா அதனால் சாம்பார் வைக்கிற வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு எனக்கு. ரைஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஊற வச்சுட்டு போயிட்டேங்க. ஸோ அவங்க வந்து நான் சூடாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாலட் மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன், எல்லா பருப்பெல்லாம் போட்டு. ஸோ காலையில் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டேங்க. ஃபஸ்ட்டு நாள் அப்படின்னாவே எல்லா வேலைக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, டெஸ்ட்டுக்கு போனாலும் சரி, ஒரு பதட்டம் இருக்கும்ல, அந்த பதட்டத்தோடய தான் கிளம்பி போனேன். ரொம்ப நாள் ஆச்சு அந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணி. பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டேங்க. லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிக்னேச்சர் கேஃபே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு.